கூகுள் டிரைவ்ல நீங்க அப்லோட் பண்ண போட்டோவை எப்படி வந்து டெலீட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போலாம். கூகுள் டிரைவ் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு சைடில் 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே அப்லோட்ஸ் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணதுமே நீங்கள் இதில் அப்லோட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஷோ ஆகும். இதில் நீங்கள் எதை வந்து டிலீட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வெளியில் வந்தீங்க அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 லைன்ஸ் பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்து மூவ் டு பின் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிட்டு மூவ் டு பின் அப்படின்றத கிளிக் பண்ணிடுங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா அது வந்து டெலிட் ஆகிடும். பட் அது வந்து பின்ல வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அங்கேயும் நீங்கள் டெலிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அங்கேயும் நீங்கள் வந்து பண்ணிடலாம். அங்கே நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா 30 டேஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பின்ல அப்படியே வந்து இருக்கும். 30 டேஸ்க்கு அப்புறம் தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டெலிட் வந்து ஆகிடும். ஸோ இப்போவே அதை நீங்கள் டெலிட் பண்ண நினச்சிங்க அப்படின்னா இதே பேஜில் பார்த்தீங்கன்னா பின் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் டெலிட் பண்ண அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இருக்கும். அது ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணிட்டு மேலே டெலிட் ஐக்கான் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு டெலிட் ஃபார் எவர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா அது வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி வந்து கூகுள் டிரைவில் நம்ம அப்லோட் பண்ண ஃபோட்டோவை எப்படி வந்து டெலிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருப்பீங்க. இதில் எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.